காலை தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. காலை தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. ஆதியாகமத்தின் வரலாற்றை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே படிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை குறித்தும் இந்த வரலாற்று பகுதிகளிலே படித்துக் கொண்டு வருகின்றோம். ஓரளவிலே நோவாவின் காலத்துக்கு பிற்பாடு, அதாவது ஜலப்பிரளய அழிவுக்கு பிற்பாடு முழு பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலே மிக பயங்கரமான ஒரு முடிவு, மிக பரிதாபமான ஒரு சமுதாயத்தை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அதனாலதான் சோதோம் குமாராவின் அழிவை பற்றி தொடர்ந்து வேதம் பேசிக்கொண்டே வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மிக ஆணித்தரமாக தம்முடைய வருகையை அவர் பேசும்போது அதற்கு ஒரு முன் அடையாளமாக சோதோம் குமாராவின் அழிவை பேசுகிறார். இந்த அழிவை தியானிக்கிற நீங்களும் நானும் மிக பய பக்தியோடு தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். இது ஒரு பயத்துக்குரிய ஒரு காட்சி, டெரரைசிங் ஈவென்ட் சொல்ல வேண்டும். 19ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய பாவ சீர்கேட்டினுடைய ஒரு எல்லையை இந்த புறத்திலே பார்க்கிறோம். மறுபுறத்திலே கடவுளுடைய நீதியினுடைய உன்னத நிலையை நம்ம பார்க்கிறோம். You see the contrast. மனிதன் என்று சொல்லும் போது நான் ஆண் பாலரை குறிக்கவில்லை. ஹியூமனிட்டி, மனிதன், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன். சாயல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம், அதனுடைய முதல் தன்மை. அன்பு, அதிலே வெளிப்படும் தன்மை. அழகு, அதிலே பாராட்ட வேண்டிய தன்மை. இப்படி படைக்கப்பட்ட மனிதன் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை விட சீர்கெட்ட நிலையிலே இருக்கின்ற ஒரு உண்மையை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த மனிதனோடு, அங்க மனிதன் என்று சொன்ன ஒருமையில பேசவில்லை, the dealings of the holy God with the fallen human. அப்படி மறந்துடாதீங்க. அப்படிதான் அந்த அதிகாரத்தை அணுக வேண்டும். ஒரு மனிதனோடு கடவுள் போராடவில்லை, மனு குலத்தோடு பரிசுத்தமுள்ள கடவுள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றார். இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து 5 தலைப்புகளின் பேரிலே சில ஆழமான உண்மைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஏதோ இந்த சின்ன பட்டணத்தில் நம்ம வசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பட்டணத்தினுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்ல. இந்த பட்டணத்தை நியாயம் தீர்க்கும் நேரத்தில் கடவுள் இந்த பட்டணத்தின் மக்களுடைய ஆத்துமாவை குறித்து உங்களிடத்தில் கணக்கு கேட்க முடியும். We are answerable and accountable to holy God. ஏதோ சென்னையில் வாழ்ந்தேன் சார், ஆமா சார், நல்ல வசதி சார், அது இப்படி சார், அது இப்படி சார் என்பது அல்லங்க. 19ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு நீங்க லோத்துவை படிப்பதில்லை. 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற லோத் மிக பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதன். அந்த 19ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு அவன் ஒரு சுய நினைவுள்ள மனிதனாக வாழ்ந்தான் என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்னா அங்க நடந்த காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. நமக்கெல்லாம் நல் வாய்ப்புகள் அருளப்படுகின்றன. குட் டைம்ஸ், God graciously provides good times in our life, but it doesn't exist for long time. அதாவது நற்காலங்கள் கிருபையாக அருளப்படுகின்றன. இந்த நற்காலங்கள் நாம் உணராவிட்டால் அவைகள் தொடருவதில்லை. முதலாவது தலைப்பு இந்த 19ஆம் அதிகாரத்தில் நான் சிந்திக்க வேண்டியது, பாவம் மனிதனை, மறுபடியும் சொல்ற, மனிதன், இந்த ஹியூமனிட்டி, மனிதனை
எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் என்பதை 19ஆம் அதிகாரத்தில் நீங்களும் நானும் படிக்கின்றோம். எதுக்கு சார் கடவுள் இதை பரிசுத்த ஆவியானவர் இதை பதிவு செய்திருக்கிறார்? நீங்களும் நானும் வசிக்கின்ற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இந்த உலகத்தோடு இணைந்து சேர்ந்து இந்த உலகத்தின் சுகத்தையும் நாகரிகத்தையும் செல்வத்தையும் இன்பத்தையும் நீ தேட விரும்புவாயனர் மிக ஆபத்தான ஒரு நிலையில நீ இருக்கிற. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கடவுள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நல்லதுதான். ஆனால் உலகத்தோடு வாழ்வதற்காக அல்ல. we are in the world but we are not of the world. அது நல்ல தெளிவா தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. வேற எதுவுமே புரிட்டா பரவாயில்லைங்க. கடவுள் எனக்கு இந்த உலகத்தை வைத்திருக்கிறாருமா, ஆனா இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. இந்த உலகம் என்னப்பா செய்ய முடியும் எனக்கு? பாவத்தினுடைய சீர்கேட்டை 3-4 வசனங்களிலே இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 5ஆம் வசனத்தினுடைய உண்மை ஓரின சேர்க்கை என்று சொல்கின்ற ஹோமோ செக்சுவாலிட்டி. தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் பால் உணர்வு என்கிற ஒப்பற்ற ஆசீர்வாதத்தையும் அதை பரிசுத்தமாகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தேவனுடைய மகிமைக்காகவும் குடும்ப வாழ்வின் சந்தோஷத்துக்காகவும் சமுதாயத்தினுடைய வாழ்வுக்காகவும் கொடுக்கப்பட்ட பால் உணர்வு மனிதனை அழிக்கின்ற ஒரு சீர்கேடாக காட்டப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். கானானிய நாகரிகத்தினுடைய சீர்கேடு அந்த 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எப்படி சார் அவங்க அப்படி ஆயிட்டாங்க? தன்னால் ஆயிட்டாங்களா? இல்ல, பாவம் பெருகினது. பாவம் மனிதன் தன்னுடைய அறிவினாலேயோ, இன்னும் கொஞ்சம் அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன், மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டினாலேயோ, அதாவது டிசிப்ளின் என்று சொல்கின்றோம், தன்னுடைய கலாச்சாரத்தினாலேயோ அல்லது சமுதாய சட்டத்திட்டங்களினாலேயோ அல்லது தன்னுடைய மத நம்பிக்கையினாலேயோ இவர்களினாலே ஒரு பொழுதும் பாவத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. பாவம் உங்களை கட்டுப்படுத்தும். தமிழ்ல ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, புலிய வாழை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டான்னு வச்சுங்க, புலியை கட்டுப்படுத்துறீங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். வண்டலூர் ஜூக்கு வேணா கூட்டின்னு போய் ஏற்பாடு பண்றேன். Can you imagine that? சார், இந்த எலி வாழை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்க புலி வாழுங்க. புலி வாழை பிடிச்சிக்கிறதுனால கட்டுப்படுத்திட்டேன். என்ன கட்டுப்படுத்தீங்க? பஞ்சாயிடுவீங்க. விளங்குதுங்களா? With sin, terrifying experience. வாலிப சகோதரிய அது ஒண்ணு இல்ல சார், சும்மா லைட்டான 2 சிகரெட் தான் சார், லேசா காலையில 1 நைட்டு 1ங்க, வேற ஒண்ணு இல்ல, ஜாஸ்தி இல்ல, சும்மா லைட்டா. அடிக்கடி பிக்சர்லாம் நான் போறது இல்லைங்க, எப்பயாச்சும் ஒரு டைம் கேட்டுனா ஒரு நல்ல படமா அப்படியே பார்த்துங்க. எனக்கு அருமையானவர்களே, பாவத்தை உங்களால் ஒருபோது கட்டுப்படுத்த முடியாதுங்க. 5ஆம் வசனத்தில் நாம பார்க்கின்ற சீர்கேடு இல்லைங்களா? ஏன் அந்த நிலைமைக்கு சோதம் குமாராவின் மக்கள் வந்தாங்க? நீங்க அதுக்கு முன்னால பார்ப்பீங்களானால், லோத்து அந்த சோதம் குமாராவை தேர்ந்தெடுத்தும் பொழுது அந்த முழு கானான் தேசத்துல மிக செழிப்பான மிக வளமையான ஒரு நாடு, ஒரு தேசம். Prosperity without God is destruction. கடவுளற்ற செழிப்பு அழிவு என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யூ கேன் ரைட் இட் டவுன் இன் யுவர் ஹவுஸ். கடவுளற்ற செழிப்பு அது எதுனா இருக்கலாம், அது அழிவு. அதுதான் சோதம் குமாரா. ஆக நாகரீகம் ஹரப்பா மோகன்ஜோதாரான்னு சொல்றாங்க, இந்திய நாகரிகத்தினுடைய ஆரம்ப கட்டங்கள். அதை விட மிக பழமையான நாகரிகத்தை சோதம் குமாராவில் நம்ம பார்க்கிறோம். நாகரிகம் மனிதனை உயர்ந்தவனாகவோ சிறந்தவனாகவோ ஒழுக்கமுடையவனாகவோ நன்மை செய்கிறவனாகவோ மனிதனை மாற்றுகிறது இல்லை. திருப்பி தப்பு கணக்கு போடாதீங்க. No culture can cultivate godliness in any country. No culture. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்? 8ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீர்களானால், இங்கே கடவுளை அறிந்த ஒரு மனிதன், லோத் கடவுளை அறிந்த ஒரு மனிதன் என்ன அவன் பேசுறான் கவனிச்சீங்களா? 8ஆம் வசனத்துல
இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். யார் சார் பேசுறது? கடவுளை அறிந்தவன் சார். கடவுளை அறிந்தவர் பேசியிருக்கிறாருங்க. அப்படி அப்ப அந்த சமுதாயத்தில் கற்பின் மதிப்பு என்னங்க? the value of chastity சொல்லுவாங்க. கற்புக்கு அந்த சமுதாயம் கொடுத்த மதிப்பு என்ன? ஒன்றுமில்லை. நத்திங். சில நேரத்தில் சொல்றேன் பாருங்க, வாய் கூசுது. லோத்துக்கு வாய் கூசுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? சிந்திக்க முடியுதா? ஒரு தகப்பன் என்ன பேசுறான் பாத்தீங்களா? இதுதாங்க நாகரிகம் நமக்கு கற்றுத்தரும். அது ஒண்ணு இல்லை சார். நீங்க கேளுங்க, இன்னைக்கு பிள்ளைகளுடைய குற்றங்கள், பிள்ளைகளுடைய அது ஒண்ணு இல்லைங்க. அப்படியே விளையாட்டு மாதிரி அது ஒண்ணு இல்லைங்க, அது ஒண்ணு இல்லைங்க, அது ஒண்ணு இல்லைங்க, அது ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்னதாங்க அது? கருமையானவரே, அங்க பரிசுத்தம் இல்லைன்றது வேற பிரச்சனைங்க. இட் இஸ் a godless society, no problem. அதை பத்தி நமக்கு இப்ப பேசிக்கொண்டு இல்ல. மனிதனுடைய ஒழுக்க நெறி எங்க போய் நினைச்சு பாருங்க. People are ceases to be people. They were dehumanized and treated as objects of pleasure. அதான் அதனுடைய கருத்து. லோத்து அந்த நிலைக்கு வந்துட்டார். லோத்து இந்த சோதம் குமார்ல இருக்கணும் சார், இப்படி இருக்கணும். when you are Rome, live like a Roman. இங்கதான் பிறந்ததுங்க அந்த பிரைஸ். சோதமில் இருக்கு எப்படி பாருங்க, இப்படி அங்க இருக்கணும். அமெரிக்கால இருக்குன்னா எல்லாம் அவுத்து போட்டு நடக்கணுங்க. அமெரிக்கா மீன்ஸ் நீங்க என்ன சார் நாட்டு புத்தா மாதிரி பேசி நிக்கிறீங்க? நாட்டு புத்தா சார் நீங்க. மக்கள் அப்படி நினைக்கிறேன். ஓ கல்லூரியா, நான் இப்படிதாங்க இருப்போம். எல்லாம் தோல் மேல கை போட்டு அப்படியே ஜாலியா சுத்தி நம்ம காலேஜ் டேவா 24 மணி நேரம் குடிச்சு நிக்கிறானுங்க. என்ன காலேஜ் டே அது? நான் எக்ஸாஜரேட்டிங். நான் ஏதோ தெரியாத ஏதோ நீங்க பேசின இல்லைங்க. காலேஜஸ் ஆர் செலிபிரேட்டிங் காலேஜ் டே. ஒரு கிறிஸ்தவ கல்லூரி குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் போய் செய்றாங்க, ரெக்கார்டு போட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் குடிச்சு நிற்கிறாங்க. ஐ ஹவ் விட்னஸ் தட். உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிற நான் என் கண்ணால் கண்டதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் போய் பிரின்சிபால் கிட்ட, அது ஒண்ணு இல்ல பாஸ்டர், அது சும்மா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுக்குது. அதான் சொல்லுவாங்க பதில். என்ன பதில் சொல்லுவாங்கன்றீங்க? அவங்கதான் கிறிஸ்தவ கல்லூரியுடைய முதல்வர். கிறிஸ்தவ கல்லூரியுடைய முதல்வர் நிலைமையே இந்த நிலைனா மீதி கல்லூரியை பத்தி பேசுறதுக்கு இன்னும் இருக்குதுங்க நமக்கு யோகிதை. விளங்குதுங்களா? அது ஒண்ணு இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. கடவுளற்ற சமுதாயம் கடவுளுடைய சத்தியத்தையோ கடவுளுடைய ஒழுக்கத்தையோ கடவுளுடைய பரிசுத்தத்தை குறித்து உணர்வற்ற மனிதன், அதான் சொன்ன மிருகத்தை விட கீழே போயிட்டாங்க. இன்னும் பச்சையா சொல்லிட்டுங்களா? நீங்க எங்கேயாச்சும் அனிமல் கிங்டம்ல ஹோமோசெக்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் இந்த ஆராதனை முடிஞ்ச பழக்கம் சொல்லுங்க. எனக்கு அந்த அறிவு இல்லை சார். என்ன சார் நீங்க குரங்கு அப்படி செய்ய சொல்லிட்டு போங்க. இந்த ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஊரினை சேர்க்க மிருகத்தில் இருக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கேன் யூ எஸ்டாப்ளிஷ் தட்? கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு கூட பேச நான் சந்தோஷமா பேசல, ரொம்ப வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறேன். இதுதான் நாகரிகம், இதுதான் கலாச்சாரம், இதுதான் இந்த உலகத்தினுடைய சபிக்கப்பட்ட நிலை. 14ஆம் வசனத்துக்கு வாங்க. 14ஆம் வசனம். இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றால் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு இன்னும் தெரியல, மாமா கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, ஏதோ பேசினுக்கிறார சம்பந்தம் இல்லாம நினைச்சாங்க. என்ன சாப்பிட்டா தெரியல ஐயா, சம்பந்தம் இல்லாம பேசினார. கத்தர் யாரு? எங்க இருக்கிறார் கத்தர்? வேர் இஸ் தி லார்ட்? புரியுதுங்களா? when you talk something irrelevant, you become a fool before the people. லோத்தே அவனுடைய proposed son-in-laws couldn't understand. நல்லதானே இருந்தார், நம்மள மாதிரி தானே இருந்தார் மாமா. லோத்து மாமா நம்மள மாதிரி இருந்தாரு. என்ன ஆச்சு அவருக்கு? ப்ராப்ளம். கத்தர்ன்றாரு, அழிக்க போறன்றாரு, வாங்கன்றாரு. கத்தர் எங்க இருக்கிறாரு? என்னத்துக்கு அழிக்க போறாரு? பரியாசம் பண்ணும் சமுதாயம். நாளைக்கு போய் உங்க கல்லூரியில பேசி பாருங்க, கத்தர் இருக்கிறார். இருக்கட்டும்பா கத்தரு, நம்ம வேலையை கவனிக்கலாமாப்பா. பரியாசம் செய்யும் சமுதாயம்.
they cannot relate things in the right understanding. அதாவது பெர்ஸ்பெக்டிவ் சொல்ற பாருங்க. என்னடா சொல்றார் அவரு? கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த கடவுள் நீதி உள்ளவராயிருக்கிறார், அந்த கடவுள் இந்த சோதம் குமாராவை அழிக்கப் போகிறார். அவர் ஏன் அதை அழிக்கப் போகிறார்? இந்த சோதம் குமாரனுடைய பாவம் அப்படிப்பட்ட அருவருப்பானது, பயங்கரமானது. ஆகையினால இந்த அழிவிலிருந்து நீ தப்பி ஓடிப்போன்னு சொல்றாரு. அப்படின்னு அவனால ரிலேட் பண்ண முடிஞ்சதுங்களா? Did they were able to understand the warning? No. இன்னைக்கு அதேதாங்க, இன்னைக்கு அதேதான். கடவுளுடைய கிருபையினால நீங்களும் நானு இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஏன் பரியாசம் பண்ணுகின்றான்? அவனுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு இடம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய நீதிக்கு இடம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில கடவுள் பேசுவதற்கு இடம் இல்லை. There is no way, there is no place for God. பரியாசம் பண்ணுகின்ற மக்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க பாவத்திலும் தீமையிலும் அப்படியே ஊறி போனபடியினால வேறொரு காரியத்தை அவங்களால சிந்திக்க முடியல. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிறவி குருடர் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிறவி குருடருக்கு வெளிச்சத்தை பத்தி நீங்க என்ன விளக்க முடியும் நினைக்கிறீங்க? அவரை பொறுத்த மட்டில இருள் தான் வெளிச்சம். அது மாதிரி ஆயிட்டாங்க இந்த மக்கள். கடவுள் இல்ல, கடவுளுடைய நீதி இல்ல, கடவுளுடைய பரிசுத்தத்தை குறித்த அறிவு இல்ல, கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால பாவத்தை தண்டிக்க வேண்டும் என்கிற அறிவும் அவர்களுக்கு இல்ல. பரியாசம் பண்ணுகிற சமுதாயம். 9ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. லேத்து இந்த தி ஜென்டில்மேன் ஆஃப் சோதம் குமாரான்னு சொல்லணும். அவங்கள இப்ப நல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணா, சோதம் குமாராவின் பெருமக்கள், பெருங்குடி மக்கள் பேசுறார். சோதம் அப்பா, ஐயோ இந்த அக்கிரமம் செய்யாதீங்க அப்படிலாம் வாதாடுறாரு இல்ல. அவனுங்க என்ன சொல்றானுங்க பாருங்க 9ஆம் வசனத்துல, டேய் போடா பரதேசி பயல, நம்ம பாஷையில பரதேசி பயல போடா, நீதி எங்களுக்கு சொல்ற நீ, அப்படிதான் இருக்குது. பாத்தீங்களா? இவனா ஞானம் பேசுகிறது. உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம், நெருக்கி கதவை உடைக்க, வயலன்ஸ், சரி தப்பு என்கிற உணர்வற்ற நிலை, ஒழுக்கத்தை, கற்பு இல்ல ஒழுக்கத்தை விலை பேசுகிற சமுதாயம், கடவுள் நீதியுள்ளவர், கடவுள் தண்டிக்க வேண்டும் என்கிற உண்மையை பரியாசம் பண்ணுகின்ற மக்கள். என்னுடைய வெறித்தனத்துக்கு நீ தடை விதிப்பாயானால் உன்னை நான் வெட்டி தீர்ப்பேன், உன்னை அழிப்பேன். வயலன்ஸ் என்பது என்னுடைய வெறிக்கு தடையாக இருப்பவர்களை நான் அழிப்பேன். நீங்க செய்தித்தாளில் படிப்பீங்க இப்படிலாம் நடக்குது நம்ம நாட்டில் இல்லீங்களா? வெறித்தனத்துக்கு தடை செய்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு, வயலன்ஸ், தி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் சின்ஃபுல் மேன், வயலன்ஸ். குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து எனக்கு ஒரு தனிப்பட்ட சுற்றறிக்கை வந்ததுங்க. சுற்றறிக்கை நீங்க விரும்பினா அதை நான் கொடுக்க விரும்புகிறேன். அங்கு இஸ்லாமிய சமூகத்தினர் சும்மா கொளுத்தப்படல. அங்க நகர்ந்த நிகழ்ச்சிகளை இங்க சொல்ற மாதிரி வாய்விட்டு சொல்ல முடியாது, வாய்விட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தது. கொடுமை என்பது பாவத்தினுடைய உச்சக்கட்டம் என்பதை மறந்துடாதீங்க. சரி, கடந்து போவோம். 13ஆம் வசனத்தில் என்ன சொல்றோம் பாருங்க. 13ஆம் வசனத்தில் அந்த தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்க? இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எளிதாய் இருக்கிறது. அங்கு கூக்குரல் என்கிற அந்த வார்த்தை, ஆமா, மனிதனுடைய பாவம் தேவனுடைய நீதியை நோக்கி கூக்குரல் இடுகிறது, கூப்பிடுகிறது. கடவுளே நீ நியாயம் செய், தேவனே நீ நியாயம் செய். ஆமா, கிரையிங் அவுட் ஃபார் ஜஸ்டிஸ், அதான் அதனுடைய அர்த்தம். இப்ப நான் கேட்கிறேன், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய சீர்கேட்டுக்காக, அவருடைய பாவத்தின் அகோரத்துக்காக நீங்களும் நானும் தேவனிடத்தில் மன்றாடுகிறோமா? பரிந்து பேசுகிறோமா? கூக்குரல் இடுகிறோமா? குஜராத்தை பத்திலாம் ரொம்ப அழகா நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா? இந்த கொலை வெறி
இன்னும் எத்தனையோ ரத்த வெறி தான் செய்தாங்களே, அவங்க எல்லாம் மனம் திரும்பணும் ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணீங்க இல்ல நமக்கு வரலீங்களே, நோ ப்ராப்ளம். ஜெபம் பண்றதுக்கா சார் டிவி பாக்குறேன்? நீங்க வேற என்ன சார் தப்பு தப்பா பேசிருக்கீங்க? நாங்க அதுக்கு பார்க்கல சார் டிவி. we want to enjoy the pleasure. ஜெபம் பண்றதுக்கு போய் டிவியா பார்த்துருப்பான். நீங்க என்ன சார்? கடவுள் கட்டாயமா சந்திப்பாருமா. நாம் உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்காக வாழவில்லை. ஆக என்ன நம்ம பார்க்கிறோம்? இந்த தொகுத்து இந்த முதல் தலைப்புல மனிதனுடைய பாவ சீர்கேடு, அவருடைய பாவ செயல்கள் முற்றிலும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. சோதம் குமாராவுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, தீர்க்கதரிசிகள் அனுப்பப்படவில்லை, நீதியின் உபதேசங்கள் அருளப்படவில்லை, எந்த விசேஷமான வெளிப்பாடு இல்ல. அதனால அவங்க தப்பு செய்யலாம் அர்த்தங்களா? லோத்து தான் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு சாட்சி. ஆனா லோத்து மனசாட்சியை இறந்தவனாக செயல்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். சாட்சியாய் அழைக்கப்பட்டவன் மனசாட்சியை விற்று போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகினால கடவுள் தண்டிக்க மாட்டாரா? ignorance of law does not make the person innocent or அவன் நிரபராதி ஆக்குகிறது. அறியாமை என்பது தண்டனைக்கு விதி விலக்கு அல்ல. ஆக அவளுடைய பாவங்கள் எப்படிப்பட்டவைகள்? சிருஷ்டியின் விதிகளுக்கு மாறானவை. இட் இஸ் அன்நேச்சுரல். பாவம் என்பது மனித இயல்புக்கு மாறுபட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாவங்கள் வெட்கமற்ற காரியங்கள். வெட்கத்தை அவங்க உணரவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாவத்தினுடைய செயல்முறைகள் வயலன்ஸ், கொடுமையானவைகள். நீங்க அந்த 4ஆம் வசனத்தில் படிப்பீர்களானால், சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல, ஜனங்கள் அனைவரும் நானா திசைகள் இருந்த. இட் வாஸ் யூனிவர்சல். சார் இல்ல சார், சோதம் குமாரில் 2-3 இடத்துல பார் இருந்ததுங்க, 2-3 இடத்துல இந்த இது இருந்துங்க, பிராத்தல் இருந்ததுங்க, அவ்வளவுதான் இல்லைங்க. முழு சோதம் குமாராம அப்படிதாங்க இருந்தது. அதான் அந்த சொல்ல விரும்புகிறேன். இட் வாஸ் யூனிவர்சல். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 26-27 திருப்புங்க. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் கடவுள் ஏன் இதை அனுமதிக்கின்றார் அல்லது இது ஏன் நிகழ்கிறது என்பதற்கு அங்கு ஒரு விளக்கத்தை நாம படிக்கின்றோம். ரோமர் 1:26-27 தேவனை சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ளாமல் அவர்கள் மற்ற காரியங்களை தொழுது கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுமா? இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவருடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி, பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை, விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தாங்கள் தப்பிதற்கு தகுதியான பலனை சோதம் குமாராவை நினைவில் வைத்து பவுல் எழுதி கொண்டு போகின்றான். பவுல் வாழ்ந்த ரோம கலாச்சாரம் சோதம் குமாராவை பிரதிபலித்தது. ரோமன் கல்ச்சர், Roman style of life simply reflected sodomites. That's all. பைபிள் எப்படிப்பட்டதுன்னு இல்லாம அந்த உலகம், இந்த உலகத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கிறோமா? இந்த உலகத்தை தானே கட்டி பிடிச்சிருக்கிறான். எல்லா உலகம் 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 உலகத்திலிருந்து பிரிந்து வாழ வேண்டியவர்கள் இந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு விலகி போங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, நம்ம மறுபடியும் உலகத்தில் போய் ஒட்டிக்கிறோம். கருமையானவர்களே, இந்த லோத்தை பிரிக்கிறதுக்குள்ள இந்த சோதம் குமார் இந்த லோத்தை கடவுள் அப்படியே நம்ம சொன்ன அப்படியே புச்சி அப்படி இழுத்துன்னு வந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ஒட்டிக்கலாம் அவன் போய். அதுல லோத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். 2வது தலைப்பு, லோத் எப்படிப்பட்டவனா இருந்தான். அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பல, ஆனா ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்றோம்? சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்?
பிள்ளைங்களை எப்படி சார் பாதுகாக்கிறது? ஐயோ என்னால கட்டுப்படுத்த முடியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஓஹோ, லோத்து கூட அப்படிதான் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்றைக்கு லோத்து இந்த சோதோம் குமாராவில போய் குடியிருக்க தீர்மானித்தானோ அன்றைக்கு தன்னை உடன்படிக்கைக்கு வெளியே வைத்துக் கொள்ள விரும்பினான். இது பெரிய விஷயங்க. அது கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். லோத்துக்கு நல்லா தெரியும், இந்த கானானை உனக்கு நான் தரப்போறேன்ப்பா, உன்னுடைய சந்ததிக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இவளெல்லாம் லோத்துக்கு தெரியும். லோத்துக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். கடவுள் ஆசீர்வதித்து தெரியாதா? தெரியும். ஆனா he wantedly and deliberately went away from the covenant relationship. இதான் முதல் தவறு. லோத்தினுடைய முதல் தவறு அதுதான். தேவனுடைய உடன்படிக்கையின் பாதுகாப்பு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய செழிப்பு, நாகரீகம், பாதுகாப்பு இவைகளை முக்கியப்படுத்தி உடன்படிக்கைக்கு வெளியே லோத்து வாழ முயற்சி செய்தான். இரண்டாவது நம்ம அங்க பார்க்கிறோம், லோத்து எப்பயாச்சும் தொழுது கொண்டான். நீங்க படிக்கிறீங்களா எங்கேயாச்சும்? when you compare with ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். நீங்க ஆதியாகமம் போய் வீட்டுல படிச்சு பாருங்க. ஆபிரகாம் எப்ரோனுக்கு போப்பான்வாரு, சீலோவுக்கு போப்பான்வாரு, நீ அங்க போப்பான்வாரு. எங்க லூஸ் எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். லோத்து பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டானா? இல்லை. தொழுகை இல்ல. உங்க வீட்டுல இருக்குதா? இல்ல. டிவி இருக்குது சார், கலர் டிவி அழகா. நாங்க அதாங்க it's a dominating aspect of our living room. தொழுகை இருக்குதா? இல்ல. அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாமோடு கடவுள் பேசுகிறார். எத்தனை முறை? ஆதியாகமம் 17:3 ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வழங்கினான், தொழுது கொண்டான். தேவன் அவனோட லோத்தோடு கடவுள் பேசினாரா? எங்கேயாச்சும் படிச்சீங்களா? God cannot communicate. God was not able to communicate. ஏன்? தன்னை அவன் விலக்கிக் கொண்டான். அவ்வளவுதான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிச் சென்றான். இன்னும் கர்த்தரை பற்றிய ஒரு அறிவு இருந்ததுங்க, ஆனா விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்றால் என்ன? கொடுக்கப்பட்ட அறிவுக்கு, சத்தியத்தின் அறிவுக்கு கீழ்ப்படிதல். அது அவங்ககிட்ட இல்ல லோத்துக்கிட்ட. உங்ககிட்ட இருக்குதா? அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? 8ஆம் வசனத்துல சமரச போக்கு, காம்ப்ரமைசிங். நீங்க வாலிப மக்களை கூப்பிடுறது போல என்னுடைய கன்னி பெண்களை உங்களுடைய இச்சைக்கு பலியாக்க நான் கொடுக்கிறேன். காம்ப்ரமைசிங் மேன். பிரச்சனை வருதா ஒண்ணு ஒழுக்கத்தை எதை காம்ப்ரமைஸ் பண்றதுங்க? சொத்தை விட்டு கொடுக்கலாம், பொருளை விட்டு கொடுக்கலாம். ஆபிரகாம் விட்டு கொடுத்தார், ஈசாக்கு விட்டு கொடுத்தார். என்னப்பா அந்த சொத்தை எடுத்துக்கோ, கிணறு எடுத்துக்கோ, ஆட்டு மந்தை எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஒழுக்கத்தை எடுத்து கொடுக்க முடியுங்களா? கடவுள் பக்தியை விட்டு கொடுக்க முடியுங்களா? ஆனா லோத்து எதை பேரம் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க? பிள்ளைகளுடைய கற்பை பேரம் பேசுகிற சமரச போக்கு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாமுடைய ஒரு பக்திமான் உண்மை நிலை என்ன? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் லோத்து அதை செஞ்சானா? அதனாலதான் அந்த 19ஆம் அதிகாரத்தில் லோத்தினுடைய பெண் பிள்ளைகள் சாபத்தின் வாரிசுகளை பெற்றெடுத்தார்கள். அதோட நிறுத்திக்கிறேன். இதுல போய் படிச்சு பாரு. ஒரு நாள் நீதியை போதித்தானா? இல்லை. சும்மா சார் புள்ள கேட்டு தயவு செய்து சொல்லாதம்மா, இதுக்கெல்லாம் நான் ஏமாறவன் இல்லை. என் பிள்ளையானாலும் சரி, எந்த பிள்ளையானாலும் சரி. Never deceive yourself. You have failed in your duty. ஒரு பிள்ளை கெட்டு போனானா அந்த முதல் கடமை பெற்றோராகிய உன் மீது என் மீது இருக்குதுமா. பேசுகிறேன், நான் உணர்ந்தவனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். சும்மா என் பிள்ளை கெட்டு போச்சு சொல்றது பிரயோஜனமே கிடையாது. இத்தனை உண்மைகளை லோத்து உணர்ந்தும் அதை நிறைவேற்றாத ஒரு பொறுப்பற்ற தகப்பன். அவனுக்கு தகப்பன் பேரு முட்டாள் கூட அவனுக்கு தகப்பன் பேரு கொடுக்க கூடாதுங்க. தகப்பனாம அவன் இது மாதிரி ஒரு தகப்பன் ஒருத்தன் தேவையா? என்ன தகப்பன்? என்ன நடந்ததுங்க?
வாரிசு இல்லாதது ஒரு பிரச்சனை, சபிக்கப்பட்ட வாரிசினுடைய தகப்பனாக மாறுவது இன்னொரு பிரச்சனை. அங்க என்ன போட்டிருக்கிறோம் நம்ம? இந்த இடத்துல இல்ல, பின்ன இடத்துல மோவாப், அம்மோன், லோத்தினுடைய வாரிசுகள் சபிக்கப்பட்டவர்களாக கடவுளால் தண்டிக்கப்பட்டார்கள். சரி, லோத்தை பத்தி நம்ம படிச்சோம். சோதம் குமாரனுடைய அழிவு, மூன்றாவது தலைப்புக்கு நம்ம வரோம். சோதம் குமாராவின் மீது வந்த அழிவு. அந்த அழிவு தெய்வீக வல்லமையினாலே நிகழ்ந்த ஒன்று. அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்களிலே கடவுள் நோவாவின் காலத்திலே வெள்ளத்தினாலே அழித்தார் இல்லைங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால்தான் பாபிலோனிய நாட்டில கூட இந்த வெள்ளத்தை பற்றிய பதிவேடுகள் உள்ளன. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கடவுள் வெள்ளத்தினால அழிக்க போறாரு, வெள்ளத்தினால அழிக்க போறாரு, எங்க மழையை பெய்யலையே, எங்க இந்த வெள்ளம் வரப்போகுது? நோவாவின் நாட்களில் 120 நாட்கள் மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, வெள்ளத்தினால அழிந்ததுன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே அதை படித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய செயல்களின் மூலமாக, வரலாற்று நிகழ்ச்சியின் மூலமாக மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மணி குலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நோவாவின் அழிவு தெரியும், பாபேல் கோபுரத்தினுடைய தண்டனை அவர்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். இப்பொழுது அவங்க அழிவுனா அப்படிதான் சிந்தனை பண்ணா. அக்னி ஜுவாலை, எரிமலையினுடைய குழம்புகள், கந்தகமும் வானத்தினுடைய அக்னி அவர்களை பட்சிக்கும் என்று அவனுடைய கனவுல கூட அவன் சிந்திக்கவில்லை. இன்றைக்கு அந்த சோதம் குமாராவினுடைய இடத்தை நீங்க குறிப்பிட வேண்டுமானால் சவக்கடலுடைய தென்முனை. இன்னைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக அந்த இடத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். கந்தகம், எரிகிற கந்தகமும் அக்னியும் உப்பு கலந்த காரியங்களும் அங்கு அதிகமாக படிவங்களாக உள்ளன. ஆகவே இந்த சோதம் குமாரன் மீது வந்த அழிவு முழுக்க முழுக்க சூப்பர் நேச்சுரல், தெய்வீக ஆளுகையினாலே அனுப்பப்பட்ட அழிவு. ஒன்று. ரெண்டு, அது முழுக்க முழுக்க முழுமையாக இருந்தது. சார், யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. none could escape. ஒருவரும் தப்பிக்க முடியவில்லை. இட் வாஸ் கம்ப்ளீட் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அது நீதியானது. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். இட் வாஸ் ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் சோடம் அண்ட் குமாரா, இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? அது வெளிப்படையானது. சோதம் குமாராவின் மீது கடவுளால் அனுப்பப்பட்ட அழிவு இட் வாஸ் பப்ளிக். ஆபிரகாம் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது சோதம் குமாராவில் இருந்து புகை எழும்பினது. முழு அன்றைய அந்த உலகத்தினுடைய அனைத்து இன மக்களும் கண்கூடாக காணக்கூடிய ஒரு பயங்கரமான அழிவு என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நமக்கு பேதுருவினுடைய நிருபத்தில் எச்சரிக்கப்படுகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். உலகத்தின் மக்களும் கூட எங்கு ஆண்டவர் அழிக்கப் போகிறாரு இதெல்லாம் அவங்க நினைப்பாங்க, இல்லைங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து இக்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்தார். இட் வாஸ் பப்ளிக். ரொம்ப முக்கியமான ஒரு தேவனுடைய செயல். மனிதனுடைய பாவத்திற்கு விரோதமாக தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து பேசும்போது 10ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியில் உள்ள அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆக சோதம் குமாரா வரலாற்றின் ஆரம்பம் என்று சொல்லுவோமானால் ஆண்டவருடைய வருகை உலகத்தினுடைய முடிவிலே அதே வண்ணமாக நிகழும் என்பதை எச்சரிக்கின்றது. இப்போ இந்த சோதம் குமாரனுடைய அழிவில கடவுள் எப்படி நீதி உள்ளவராயிருந்தார், எப்படி இரக்கம் உள்ளவராயிருந்தார் என்பதை அடுத்த தலைப்பாக நம்ம படிக்க போறோம். 4வது தலைப்பு. முதலாவது, இந்த
சோதம் குமாரா என்கிற சீர்கெட்ட சமுதாயத்தை தேடி என்ன பண்ணாங்க? 2 தேவனுடைய தூதர்கள் வந்தார்கள். The very presence of angel is a mercy of God. ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்கா போர் தொடுக்க அறிவித்தாங்க, திட்டமிட்டாங்க. ஜார்ஜ் புஷா போனாரு ஆப்கானிஸ்தான். ஜார்ஜ் புஷ் போலிய. காலின் பவல் போனாரா? இல்லையா? அதாவது ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அதை அழிக்க போகிறேன் என்று அறிவித்தவர்கள் அந்த நாட்டின் தலைவர் அப்ப இல்லையா? They simply set their army, finished, get rid of them. வேலையை முடிப்பான முடிச்சிடும், அவ்வளவுதான். ஆனா இங்க கடவுள் பாருங்க, அழிப்பதற்கு முன்னதாக அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். நம்முடைய 2 தூதர்களை அனுப்புறார். நீ நேரா போங்கப்பா, talk with them, explain to them, try to warn them. புரியுங்க? The very presence of the angels is the mercy of God. ஏன்னா கடவுள் அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார் 2ஆம் வருகையில. எங்களுக்கு கடவுளை பத்தி யாரும் சொல்லலைங்க, எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க, அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 1. 2 நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? 11ஆம் வசனத்துல இந்த தூதர்கள் தங்களுடைய வல்லமையினால என்ன செய்தாங்க? 11ஆம் வசனத்துல, வாசலில் இருந்த சிறியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். ஒரு தற்காலிகமான ஒரு சின்ன விஷயம், குருட்டாட்டம், a temporary blindness. It is also a mercy. நல்லதான பார்த்துதான் திடீர்னு ஏதோ கடவுள் செயல்படுகின்றார். ஏன் இப்படி ஆச்சு? கடவுள் பேச முடியாது அவனுங்கிட்ட. கடவுள் அவன்கிட்ட பேச முடியல, கடவுளுடைய பேச்சை கேட்கிற நிலைமையில் அவனுங்க இல்ல. ஆகவே கடவுளுடைய அந்த குருட்டாட்டம் என்பது ஒரு இரக்கமான செயல். அப்ப மனம் திரும்புப்பா, மனம் திரும்பினாங்களா? அந்த குருட்டாட்டத்தில் இருந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில காலை விடியவில்லை. There was no dawn in their life. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 12ஆம் வசனத்துல அந்த புருஷர் என்ன செய்றாங்க? 12ஆம் வசனம் படி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்கு உரிய எவர்களாவது இருந்தால். இன்னும் டைம் கொடுக்குறாங்க, கிரேஸ் டைம். யாராச்சும் இருக்காங்களா? அவங்களை நீ கொண்டு வா. We are ready to save them. We are here to save them. Pleading. இன்னும் லோத்து அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே தெரியல. கடவுளுடைய அழிவை குறித்தோ வரப்போகிற ஆபத்தை குறித்தோ இதற்கு தப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணமே அவனுக்குள்ள வரமாட்டேன். ஆனா இல்ல சொல்லி நிற்கிறான். யாருப்பா சொல்லுப்பா, யாராச்சும் நாங்க காப்பாத்தணுமா சொல்லு. என்ன அற்புதமான கடவுளுடைய இரக்கம். கடவுள் உன் மூலமாக உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய குடும்பத்தினர், உன்னை சுற்றியுள்ள நெய்பர்ஸ் கடவுள் போராடுகிறார். அப்பா மனம் திரும்புப்பான். கடவுளுடைய கோபாக்கினை வருவதற்கு முன்னதாக 15ஆம் வசனத்துல, நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் அழைத்துக் கொண்டு துரிதப்படுத்தினார்கள். அந்த மக்களோடு லோத்தின் மூலமாக பேசினார்கள், குருட்டாட்டத்தை தந்தார்கள், லோத்தினுடைய அன்புக்குரியவர்களை காப்பாற்ற முன்வந்தார்கள், தூங்கி கொண்டிருக்கிற லோத்தை துரிதப்படுத்தினார்கள். 16ஆம் வசனத்துல அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அதான் நான் சொன்ன அவனை பிச்சை எடுத்துன்னு போற மாதிரி வந்தாங்க. இது தேவனுடைய இரக்கமா இல்லையா உங்களுக்கு? லோத்து என்ன நற்கிரியை செய்தானா? லோத்து கடவுளுக்கு பயந்தானா? என்ன செஞ்சாங்க அவன்? இதாங்க சொல்ற, நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லல, கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சை கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி லோத்தின் மீது அதுக்கு காரணம் பின்னால வருதுங்க. அப்படி செய்தார்கள். அப்புறம் என்ன? 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? ஓடிப்போ, ரன்னவே, திரும்பி பார்க்காதப்பா, ரன்னவே, ஓடிப்போ. ஒரு பயங்கரமான எச்சரிப்பான ஒரு ஆலோசனை. ரன்னவே, ரன் ரன் ரன், உயிர் தப்ப ஓடிப்போ. அப்ப கூட சொல்றான், ஆண்டவன் மாதிரி என்னால ஓட முடியாதுங்க, என்னால. அப்படியாப்பா? 21ஆம் வசனம், நீர் கேட்டுக்கொண்ட ஊரை பாருங்க. ஒரு மனிதனுக்காக ஒரு ஊரைய கடவுள் காப்பாற்றுறார். நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாத படிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணின. ஒரு மனிதனுக்காக ஒரு ஊரைய காப்பாற்றுறார். என்ன இரக்கமுள்ள தகப்பங்க. சொன்னியாப்பா நீ பக்கத்தில் இருக்கிறவங்களா? சொல்லு, அது போய் என்ன அன்புள்ள ஒரு கடவுள், நீதியுள்ள ஒரு கடவுள்.
ரொம்ப அருமையான ஒரு பகுதி 19ஆம் அதிகாரம். கடவுளுடைய நீதி வெளிப்பட்டது, கடவுளுடைய இரக்கம் வெளிப்பட்டது. இங்க மனிதன் என்னை காப்பாத்துன்னு அவன் அப்ப கூட ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. அதாவது ஜெபிக்கவே இல்லைங்க அவன். ப்ளீடிங் ஃபார் தி சால்வேஷன். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் அந்த லோத்தை. இல்ல, கடவுள் காப்பாத்தினார். அதான் கடவுள் இரக்கம் உள்ளவர். 29ஆம் வசனத்துக்கு வாங்க, அங்கதான் காரணம் சொல்லுதுங்க. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை இந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி ஆபிரகாமை நினைத்து, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய சமுதாயத்துக்கு, உன்னுடைய நாட்டுக்கு, உன்னுடைய இனத்துக்கு நீ ஆபிரகாமா இருக்கிறியா? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். வெசல் ஆஃப் பிளெஸிங். லோத்து சாபத்தின் பாத்திரம். அவனுக்கு சாபம், அவன் குடும்பத்துக்கு சாபம், அவன் நாட்டுக்கு சாபம், அவன் வாரிசுக்கு சாபம். அவன் வாரிசை பார்த்தானா பாக்கல தெரியலங்க, வாரிசுக்கு சாபம். இது 2 பேர் தாங்க. கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், கடவுள் நீதி உள்ளவர். என்ன சார் இந்த பாடம் கற்றுக்கொள்கிறோம்? 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. லோத்தினுடைய அவனுடைய காப்பாற்றலை பற்றி ஒரு எச்சரிப்பை பேதுரு கூறுகின்றார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். இதாங்க செய்தி. 19ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு பசுத்தாவியானவர் சொல்கின்ற செய்தி என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாய் இருக்குமானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். எப்படி கடவுளுடைய தேவ கோபாக்கிலிக்கு அவன் தப்பித்துக் கொள்ளுவான்? அடுத்த எச்சரிப்பு என்னங்க? அடுத்த எச்சரிப்பு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிய, கடவுளுடைய எச்சரிப்பை நீ பரியாசம் செய்து நீ அதை அற்பமாக எண்ணுவாயானால் நீ திரும்பி பார்க்கக்கூடிய ஆபத்து உண்டு. There is a danger of looking back. There is a danger. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய கிருபையினாலே நீ மீட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் there is a danger. இந்த உலகம் தேவனுடைய சாபத்துக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்குது. திரும்பி பார்க்காதப்பா. அதே 26ஆம் வசனத்தினுடைய அடுத்த உண்மை, மனைவியோ பின்னிட்டு பார்த்து, ஆமா என்னங்க லோத்தின் மனைவனுடைய படிப்பினை, she was nearly saved but utterly lost. ஆங்கிலத்தில் சொல்றேன். சோதம் குமாரனை விழுந்து அடடா தப்பிட்டான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூத்தவன் ஆயிட்டான். There is a danger. ஆமா நான் கடவுளுடைய பிள்ளைதான் ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படி முடிக்கிறதுக்குள்ள she became a stone. இல்லையா? அந்த என்ன வாசிக்கிறோம், உப்பு தூணாக மாறி போனாள். ஆபத்து. உன்னுடைய விசுவாசம் காரணம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவத்துவ தூதர்கள் மூலமாக தேவன் இந்த லோத்தினுடைய மனைவிக்கு கொண்டு வந்தோம். அதை விட பெருசா ஐயோ சொத்து போத, அதோட அப்படியே பச்சினு போத. அதனாலதாங்க விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசைன்னு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பொருளாசை சின்ன விஷயம் இல்லைங்கம்மா. எப்பெல்லாம் பொருளாசை வருதோ கொஞ்சம் லோத்த அதுங்க, அந்த பொருளாசைக்கு இன்னொரு பேரு கொடுங்க, மிஸ்ஸஸ் லோத்துன்னு போடுங்க. உங்க நகை பெட்டி மேல மிஸ்ஸஸ் லோத் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதான் உண்மை. பொருள் அல்ல, இந்த உலகம் அல்ல, நித்திய ஜீவன் எனக்கு முக்கியம். இந்த செய்தியை நம்ம முடிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலும் தேவன் தாமே ஆட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? தலைவனுக்கு ஜெபிப்போம். எனக்கு அருமையான சகோதரி சகோதரிய, கடவுள் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையற்ற லோத்து, பொறுப்பற்ற லோத்து, கடவுளையும் பக்தியையும் நீதியையும் ஒழுக்கத்தையும் விலை பேசுகிற லோத்து. இந்த லோத்தின் மீது கடவுள் இவ்வளவு இரக்கமுள்ளவராயிருந்தார். கடவுளுடைய கிருபை எவ்வளவு பெரிது! எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன் மீது இரக்கமுள்ளவராயிருக்கிறார்.
இந்த உலகம் தேவனுடைய கோபத்துக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆக்கினைக்கு தீர்ப்பிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் சிலுவை அண்டையிலே நீ ஓடி வர வேண்டும். சிலுவை அண்டையிலே உன்னுடைய பாவத்துக்காக நீ கெஞ்ச வேண்டும். சிலுவை அண்டையிலே உன்னுடைய அடைக்கலத்துக்காக, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே இந்த சாபத்திலிருந்து, நித்திய அழிவிலிருந்து என்னை ரட்சியும் என்று கதற வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயனால் நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? அன்புள்ள ஆண்டவரே, உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், நாகரிகங்கள், செழிப்புகள், சுகபோகங்கள் இவைகளிலே நாங்கள் மூழ்கி லோத்தை போல குருடாக்கப்படாதபடி உணர்வுள்ள இதயத்தோடு மனம் திரும்ப பரிசுத்தத்தையும் நீதியையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம்.